ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோள தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு சோளம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி இல்லைனா சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி இல்லைனா இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. சிறுதானியங்கிறனால ஒரு 4 மணி நேரத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். ஊறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி இல்லைனா கிரைண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் தோசை, பணியாரம், இட்லி எது செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு புளிக்க விட்டுருங்க. சிறுதானிய மாவுங்கிறனால ஒரு 4 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடும். இந்த மாவை 2லேருந்து 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் புளிச்சு போயிடும். இது கூட வெங்காயம், கேரட்லாம் தாளித்து கொட்டி தோசை, பணியாரம்லாம் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.